Namaste students. Today in Partnership Fundamentals chapter, third class. In first class we have discussed the theories. Second class, fixed capital account and fluctuating capital account. All those things we have discussed. Also the difference between the fixed capital method and fluctuating capital method also we have dealt. Now today is the new topic. In this new topic, interest on capital. What? Interest on capital we'll be discussing. Wait a minute, ma. Okay. Interest on capital and interest on drawings of the partner. அதில் interest on capitalல ஒரு பார்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். interest on capitalனா முதல் மீது வட்டி. என்னது? முதல் மீது வட்டி. நம்ம ஒரு கேபிட்டல் போடுறோம், அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வர்றது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். தீஸ் அண்ட் ஆல் வி ஹாவ் சீன் இன் அவர் +1 itself. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அலோட் ஆன் கேபிட்டல் ஆஃப் த பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய கேபிட்டல், அவங்க போட்டிருக்க முதலுக்கு கொடுக்கக்கூடிய கேபிட்டல். இன் ஜென்ரல், இஃப் த கேபிட்டல் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆர் disproportionate to the profitable sharing ratio, the partners may agree to allow interest on capital. It will compensate the partners who have contributed high amount towards the capital. The rate of interest on capital is generally agreed by the partners and is mentioned in partnership deed. எந்த அளவுக்கு வந்து அக்ரி பண்ணியிருக்காங்களோ அது வந்து என்ன இருக்கும், பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் allowed only when there is a profit and it is provided before division of partners among the partners. No interest is allowed on capital of partner if it is not specifically mentioned in the partnership deed. ரொம்ப முக்கியம். பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணல நான் குறிப்பிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து என்னது நம்ம அலோவ் பண்ண தேவை கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் அலௌடு. ஓகே. when the firm incurs loss, interest on capital will not be provided. அதே மாதிரி ஃபேமில் லாஸ் ஏற்பட்டதுனாலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இஃப் தேர் இஸ், இதெல்லாம் காலேஜ் போனால் ரொம்ப உதவும் உங்களுக்கு. இஃப் தேர் இஸ் இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட், தட்ஸ் த நெட் ப்ராஃபிட் இஸ் லெஸ் தேன் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைட். சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இல்லைன்னா கூட என்னது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி availed. But the profit will be distributed among the partners in the capital ratio. Profits வந்து capital ratioக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பார்த்துங்க. ஃபாலோயிங் ஆர் த ஜேர்னல் என்ட்ரிஸ் டு பி மேட் இன் த புக்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஃபர்ம். டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டாஸ் டு பார்ட்னர்ஸ் கரண்ட் ஆர் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் போடலாம், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டும் போடலாம். நோட்: interest on capital is due to the partners from the firm. Hence, partners capital or current account is credited, interest account is debited. ஏன்னா அது ஃபேமில் இருந்து தான் நம்ம வர்றதுனால இதை டெபிட் பண்ணுறோம், இது கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் க்ளோசிங் த என்ட்ரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், இந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு என்ட்ரி இதில் சம் இருக்குது, அது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். ஓகே. calculation of interest on capital. இப்போ எப்படி calculate பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். Interest on capital is to be calculated on the basis at the beginning for the relevant period. தொடக்கத்திலிருந்து கால்குலேட் பண்ணோம். எப்போ நம்ம கேபிட்டல் போட்டோம், நீ ஜூன் மந்த் போட்டால் ஜூன் மந்த்லேருந்து மார்ச் வரைக்கும், ஏப்ரல் போட்டினா ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் 1 இயருக்கு. அப்போது நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். இஃப் தேர் இஸ் எனி அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் ஆர் கேபிட்டல் வித்ட்ரான் டியூரிங் தி இயர், இட் வில் காஸ் சேஞ்ச் இன் த கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி கால்குலேட்டட் ப்ரொபோர்ஷனட்லி ஆன் த சேஞ்ச்டு கேபிட்டல் ஃபார் த relevant பீரியட். அது உங்களுக்கு புரியும். ஸோ எல்லோரும் மாஸ்க் போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த கொரோனா காலகட்டத்தில் நான் கூட இப்போ உங்களுக்கு டீச் பண்ணும்போது மாஸ்க் போட்டுட்டு தான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். இது என்ன சிரிக்கிறீங்க, உண்மை. இப்போ அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். முதல் மீது வட்டினா முதல் எவ்வளோன்னு எடுத்துக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வட்டி, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை மாதம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. மார்க் பண்ணிக்கோ நல்லா. tutorial note. இப்போ capital, if the capital at the beginning is not given
ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது வந்து நான் அடுத்த வாரம் எடுக்கக்கூடிய கிளாஸில் இது மாதிரி ஒரு சம் வரும். இருந்தாலும் நான் இதை இன்ட்ரோடக்ஷன் ஃபார்மேட் மட்டும் இப்போ சொல்லி கொடுத்துட்றேன். கேபிட்டல் அட் த எண்டு எவ்வளவோ அதை இங்கே போட்டுக்கணும். ஆட் ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணணும். ஆட் கேபிட்டல் வித்ரான் எவ்வளோ கேபிட்டல் எடுத்தோமோ அது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணால் ஆட் பண்ணி இங்கே போட்டு இது கூட ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கணும். லெஸ் ப்ராஃபிட் கிரெடிட்டட் இஃப் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல், ப்ராஃபிட் எதனா கிரெடிட் இருந்தால் அதை லெஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாச்சும் இருந்ததுன்னா லெஸ் பண்ணிக்கிட்டு அந்த அமௌண்ட் இங்கே போட்டு இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணி நம்ம இங்கே போட்டுக்கணும். அதுதான் கேபிட்டல் அட் த பிகினிங். இதையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கோ, இதையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கோ. லாஸ்ட்டில் கேபிட்டல் அட் த பிகினிங் கிடச்சிரும். இது சும்மா இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது எதுவும் இல்லை. அப்புறம் அடுத்த கிளாஸ் தான் சொல்ல போகிறேன். இப்போது இல்லுஸ்ட்ரேஷன் 5 பாருங்கள், தெரியுதா எல்லாருக்கும்? இல்லுஸ்ட்ரேஷன் 5ல் மன்னன் ரமேஷ்ன்றவங்க வந்து ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த ரேஷியோ 3:4. 4 ரூபாய் கிடச்சிதுன்னா பாருங்கள், மன்னன் ரமேஷ் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:1. 3:2 இல்லை 3:1. 4 ரூபாய் கிடச்சிதுன்னா மன்னன் 3 ரூபாய் எடுத்துப்பான், ரமேஷ் 1 ரூபாய் எடுத்துப்பான். அதே மாதிரி 40,000 ரூபாய் கிடச்சதுன்னா மன்னன் 30,000 ரூபாய் எடுத்துப்பான், ரமேஷ் 10,000 எடுத்துப்பான். அதுதான் அந்த ரேஷியோக்கான அர்த்தம். The capital on 1st April 2017 was ₹80,000 of மன்னன். மன்னன் 80,000 ரூபாய் எடுத்துகிட்டு வரான். அதே மாதிரி ரமேஷ் வந்து 60,000 ரூபாய் எடுத்துன்னு வரான். And their current account show a credit balance of 10,000, 5,000 respectively. இது கரண்ட் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ் 5,000. 10,000 மன்னன்து, ரமேஷ் 5,000. Calculate interest on capital at 5% per annum for the year ending 31st March 2008. Show the journal entries. இந்த சம்மில் என்ன கேட்டிருக்கான்? ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்கான். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். calculation of interest on capital. Interest on capital is equal to amount of capital into rate of interest. amount of capital எவ்வளோ? 80,000 போட்டுக்கிறீங்களா? rate of interest எவ்வளோ? 5%. 80,000 into 5%. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். 8 5s are 40. இந்த 2 ஜீரோ 4,000 rupees. கேபிட்டல் ரமேஷ் கேபிட்டல் எவ்வளோ? 60,000 into 5%. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். 5 6 are 30. 3,000. Note, balance of current account will not be considered in the calculation of interest on capital. அப்போ எதுக்கு சார் இந்த 10,000 5,000 கொடுத்துருக்காங்க நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கக்கூடாது. அவன் கொடுத்துருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கூடாது. புரிஞ்சுதா? இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் போடலாமா? ஒன்றுமே இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோம்ல, இந்த ஜேர்னல் என்ட்ரி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். டேட்டு, பர்டிகுலர்ஸு, எல்எஃப், டெபிட்டு, கிரெடிட்டு. 2018 March 31 போட்டுக்கணும். அந்த லாஸ்ட் வருஷத்துக்கு டேட் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். ஏன்னா இங்கேயே கொடுத்துருக்கான், அதுதான் நம்ம எடுத்துக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெட்டாஸ் டு மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். எவ்வளோ மன்னனுக்கு எவ்வளோ வந்தது? அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்னு எழுதுகிறோம். 4,000 rupees இங்கே போட்டுக்கணும். டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட் 3,000 rupees போடணும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 7,000 போட்டுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட்னு காட்டணும். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? இந்த அமௌண்ட்டை மட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு அப்ராப்ரியேட் பண்ண போகிறோம். அதே டேட்டு தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டாஸ் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 7,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்டு. அவ்வளோதான், முடிஞ்சது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5th சம்மு, இல்லுஸ்ட்ரேஷன் 5th. இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 6. இன்றைக்கி நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 5, 6, 7 மட்டும்தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். மீதி வந்து அடுத்த கிளாஸில். அதனால தான் ரொம்ப பொறுமையாக போயின்ட்டுருக்கேன். ஆண்டனி அக்பர் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. 3:2. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் 1st January டிசம்பரில் முடியுது. ஜான்வரி டு டிசம்பர் 1 year. எவ்வளோ? ஆண்டனி 60,000 ரூபாய் எடுத்துகிட்டு வரான், அக்பர் 40,000 ரூபாய் எடுத்துன்னு வரான். ஆனால் நடுவில் ஏப்ரல் மந்த் ஒரு 3 மாதம் கழித்து ஆண்டனி 10,000 ரூபாய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அக்பர் வந்து ₹5,000 டியூரிங் த இயர்னா டேட்டு கொடுக்கல. இவன் பாரு, நடுவில் 1st April அன்னைக்கு அவன் எடுத்துகிட்டு வரான். இப்படி டியூரிங் த இயர்னு கொடுத்தா 6 monthsன்னு அர்த்தம். டியூரிங் த இயர்னா 6ன்னு வச்சுக்கணும் நம்ம. Calculate the interest on capital 6% per annum. இங்கே percentage 6% for the year ending 31st December 2008. சொல்யூஷன் பாரு. இப்படி நீங்கள் எழுதிக்கணும் நோட்டில். calculation of interest on capital. interest on Antony's capital. opening capital for 1 year. 1 yearக்கு இருக்குது. 60,000 தானே? 60,000 into 6%.
எவ்வளோ இதை நீ கட் பண்ணினா 3600 வரும். அடிஷ்னல் கேபிட்டல் எப்போ அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்? April 1 தான் பாரு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 9 மந்த். 9/12. இங்கே 12/12 இருக்கும், அது அப்படியே கேன்சல் ஆகிடாதனால நம்ம போடல. இங்கே அவன் 9 மந்த்ஸுக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அதனால் 9/12 போட்டு நீ கட் பண்ணினா 450 rupees வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4050 rupees. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். புரிஞ்சுதா? வீடியோ ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் அக்பர் கேபிட்டல். இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த கேபிட்டல் முடிஞ்சிடும். இன்ட்ரெஸ்ட் ஆன் அக்பர் கேபிட்டல் பாருங்கள். ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 year எவ்வளோ? 40,000 rupees இன்ட்டு 6% நீ கட் பண்ணினா 2400 வரும். இங்கே டியூரிங் த இயர் 5000 கொடுத்துருக்கான். அப்போ நம்ம 6 monthsன்னு எடுத்துக்கணும். அது எத்தனை மந்த் எடுத்துக்கணும்? 6 month. அப்போ 5000 இன்ட்டு 6%, 6/100 இன்ட்டு 6/12 டியூரிங் த அந்த ஆண்டில் அந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லி தான் டியூரிங் த இயர். அப்போ 6/12. 1 6 are 6, 2 6 are 12, 1 2 is 2, 3 2s are 6. அப்புறம் இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணினா 50 into 3 150. 2400 plus 150 2550. புரிஞ்சுதா? Since the date of additional capital introduced by Akbar is not given, interest on additional capital is calculated on the average period of 6 months. இங்கே பாருங்கள், இவனுக்கு டேட் கொடுக்காதனால நம்ம ஆவரேஜாக 6 monthsன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் நீங்கள் போடணும். இப்போ லாஸ்ட் சம் ஆஃப் த டே. இன்னைக்கு இந்த கிளாஸ்க்கு இன்றைக்கி லாஸ்ட் சம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. The capital account of Arivalagan and Srinivasan on 1st January 2017 showed a balance of 15,000, 10,000 respectively. புரியுதா? ஆன் ஜூலை 1 ஏதாவது ஒரு 6 மாதம் கழிச்சு அறிவழகன் இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 5000. ரொம்ப மாதம் கழிச்சு, அதாவது செப்டம்பர் 1 சீனிவாசன் இன்ட்ரடியூஸ் 10,000 கேபிட்டல். 6% per annum இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நம்மளை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே கவனிப்பா. இங்கே கேமரா எங்கே பார்க்குது? கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரு. அறிவழகன் ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 15,000 எடுத்து போன சம்ம அதே தான் இன்னொரு முறை சொல்கிறேன். 15,000 இன்ட்டு 6% 900 வந்துடும். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து பாரு, ஜூலைலேருந்து தானே டிசம்பரில் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் ஆகுது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 months. 6/12 அதை நம்ம கட் பண்ணால் 150 rupees வரும். இது ரெண்டும் ஆட் பண்ணால் 1050 rupees இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸ்ரீனிவாசனுக்கு பாருங்கள், ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் 1 year 10,000 நம்ம எடுத்துன்னு வந்திருக்கான். 10,000 இன்ட்டு 6% 600. ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் 4 months, ஏன்னா செப்டம்பர் 1 எடுத்துன்னு வந்திருக்கான். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 months. 4/12 6 அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம். 200 கிடச்சிரும், 800 கிடச்சிருமா. ஸோ இந்த 3 சம்மும் இன்றைக்கி நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் இவ்வளோ பொறுமையாக நடத்தியிருக்கேன். இப்போ நம்ம இது என்ன ஹோம் ஒர்க் அப்படின்றத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 112 எடுத்துக்கங்க. 112 நம்ம இந்த சம் ஏற்கனவே போட்டோம் எக்ஸசைஸில். அதுக்கப்புறம் இந்த போன கிளாஸில் என்ன பண்ணீங்க? 2 3 4 போட்டுட்டிங்களா? இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா 5th சம் மன்னன் அண்ட் ரமேஷ்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். புரியுதா? ஃபஸ்ட்டு சம் போட்டோம்னா நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 5 எப்படி போட்டோமோ அதே போல் தான் இந்த சம் இருக்கும். அதை போட்டுருங்க. 5th சம் போட்டுருங்க. அப்புறம் 6th சம் இல்லுஸ்ட்ரேஷன் 6 எப்படி இருந்ததோ அதே தான் இந்த சம்மும். அதே மாதிரி 7th சம் இல்லுஸ்ட்ரேஷன் 7 எப்படி இருந்துச்சோ அதே போல் தான் இந்த சம் இருக்கும். இது வந்து பிரகாஷ் சுப்ரியா அந்த அவங்களுடைய சம்மு. அதுக்கப்புறம் இதில் பார் பேலன்ஸ் வந்து 3 lakhs 2 lakhs இவங்களோட ஓப்பனிங் கேபிட்டலு. ஜூலையில் வந்து பிரகாஷ் 60,000 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கான். சுப்ரியா 30,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா அடிஷ்னல் கேபிட்டலில் டியூரிங் த இயர். அப்போனா 6/12 வச்சு போடணும். அதுக்கப்புறம் கால்குலேட் இன்ட்ரெஸ்ட்டும் 6% per annum போட்டுட்றீங்களா? அதுக்கப்புறம் இந்த கேபிட்டல் ஆஃப் பேகம் அண்ட் ஃபாத்திமா அடுத்த சம்மில் ஓப்பனிங் வந்து 50,000 40,000. பேகம் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் 10,000. ஃபாத்திமா அடிஷ்னல் கேபிட்டல் 9,000. 4%. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம்ஸ் நீ கொடுத்துருக்கிறது. இது 3த்தையும் சால்வ் பண்ணி தயவு செஞ்சு 1 மணிக்குள்ளே அனுப்புங்கம்மா முடிஞ்ச வரைக்கும். சில பேர்கிட்ட ஃபோன் இருக்காது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் லேட்டாக அனுப்புவீங்க. ஆனால் ஃபோன் வச்சுருக்கவங்களும் லேட் பண்ணாதீங்க. 1 மணிக்குள்ளே இந்த 3 சம்மையும் சால்வ் பண்ணி அனுப்பிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.